தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி யாருக்கு பிரச்சனை முடிவுக்கு வந்தது? கட்சி யாருக்கு பிரச்சனை முடிவுக்கு வந்தது? 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவினார். திமுக, அதிமுகவுடன் மாறி மாறி சவாரி வைத்து அரசியல் லாபங்கள் அடைந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கட்சிக்கு தான் தலைவர் என்று அறிவித்தார். அன்புமணி செயல் தலைவர் என்று அறிவித்தார். ஆனால் அன்புமணியோ தான் தலைவர் என்று அறிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 அணிகளாக செயல்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகள் ஸ்ரீமதி இருவரும் இணைந்து ஒரு அணியாக செயல்படுகின்றனர். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி செயல்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கட்சி யாருக்கு, மாம்பழம் சின்னம் யாருக்கு, கட்சி கொடி யாருக்கு என்ற வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் சற்று முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான், கட்சி அவருக்குத்தான் சொந்தம், மாம்பழம் அவருக்குத்தான் சொந்தம் என்று அறிவித்துள்ளது. பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் உள்ள அலுவலகங்களில் உள்ள கோப்புகளின் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணிதான் என்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. மேலும் உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் தலையிட விரும்பவில்லை என்றும் அறிவித்துள்ளது. ஆக அன்புமணி ராமதாஸ் தான் உண்மையான பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய வழக்கறிஞர் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி வழக்கு தொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.